சிறுதானியத்துல கம்போ, கேழ்வரகோ, திணையோ, குதிரைவாலியோ, காடை தண்ணியோ சிறிதளவுல எடுத்துக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் மிகச்சிறந்த தேர்வு கேழ்வரகு, பெரியவர்களாக இருந்தால் மிகச்சிறந்த தேர்வு கம்பு. நல்லா புரியுது, எல்லாமே நல்லதுதான். பட் அதுலயும் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு கேழ்வரகு. எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, நான் கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறேன்னா நம்ம தப்பு. இந்த கேழ்வரகு ஹை டெசிட்டியா தான் இருக்கும். சக்கரை வியாதி இருக்குன்னா நல்ல கம்பச்சோறு சாப்பிடுவோம், நல்ல வரகரிசி சோறு சாப்பிடுவோம். சின்ன குழந்தை மெலிந்து இருக்கிறது, எலும்புகள் சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்கு, மாதவிடாயின் போது அதிக ரத்தம் போக்கினால் அனிமிக்கா இருக்கிறா, மாதவிடாய் முடிவின் போது வரக்கூடிய சிக்கல்கள் இருக்கு, அவர்களுக்கு எல்லாம் கேழ்வரகு மிகச்சிறப்பு. கம்பு அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கும், இதுல 40% பெண்கள் எப்பொழுதும் அனுமதிக்கவே இருக்காங்க, இரும்பு சத்து குறைவா இருக்காங்க. 30 ஆண்டுகளாக இந்த நாட்டுல திரும்ப 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 இரும்பு சத்து மாத்திரை, இரும்பு சத்துக்காக அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த வருஷத்தினுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்லுது, தமிழ்நாட்டில் 45% பேர் இரும்பு சத்து குறைவா இருக்காங்க. இன்னும் அந்த வடநாட்டு மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 66-67% அனிமிக்கா இருக்காங்க. இப்ப அனிமியாவை விரட்டணும், கண்டிப்பா விரட்டி ஆகும். நிச்சயமா நம்ம இரும்பு சத்தை கூட்டணும். உடனே மகப்பேறு சமயத்துல மட்டும் ரத்தத்தை ஏற்றி விட்டு அந்த சமயத்துல மட்டும் மாத்திரையை போடுறது புத்திசாலித்தனம் இல்ல.